ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம இந்த சீப்பு முறுக்கு பச்சரிசி மாவில் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக சட்டுன்னு அரை மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிகினர்ஸ் கூட நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த சீப்பு முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பெரிய படியில் ஒரு படி அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு மிஷினில் அரைச்சது எடுக்கக்கூடாது, நம்ம இடித்து வறுத்த இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. இந்த படியில் ஒரு படி அளவுக்கு இடியாப்ப மாவு, ஒரு படிக்கு 8 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு படிக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் குறைச்சா இதெல்லாம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. நிறையா செஞ்சிங்கன்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஒரு படிக்கு அரை கிலோ அளவு ஜீனி எடுத்துக்கலாம். பெரிய தேங்காவாக உடைச்சி நான் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 தேங்காய் உடைச்சி பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தேங்காவாக 2 தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ரொம்ப பிழிஞ்சிடாமல் திக்காக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தேங்காய் பாலை ஊற்றியே தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். தேங்காய் பாலும் முட்டையும் சேர்த்து. இதுதான் சீப்பு முறுக்கு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசையறதுக்கு முன்னாடி இந்த ஜீனியை நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு படி இடியாப்ப மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் வறுத்து பவுட்ரு பண்ணி கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்தா தான் நல்லா வாசமாக இருக்கும். பச்சை ஏலக்காய் சேர்க்கக்கூடாது. வறுத்து பவுட்ரு பண்ணி இது மாதிரி மாவில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக சுகரை இது மாதிரி நான் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த சுகர் பவுடரை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சுகர் பவுடரை சேர்த்து நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சுகர் முழுசாக போட்டால் கரையாது, அதனால் இது மாதிரி மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சுகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா முட்டை எல்லாத்தையும் இது மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா நுரப்பொங்க அடிச்சுக்கணும். இப்போ அடித்து எடுத்து இந்த முட்டையை கொஞ்சமாக இந்த மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை இது மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் பாலை கொஞ்சமாக மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இது மாதிரி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் தேங்காய் பாலை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் பவுட்ரு சேர்த்துருக்கனால நல்லா இலகல் கொடுக்கும். நிறையா தேங்காய் பால் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தெளித்து நல்லா திக்காக மாவை பெதற எடுத்துக்கணும். இது மாதிரி கொஞ்சமாக தெளித்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். பத்தாட்டி சேர்த்துக்குங்க. மிச்சம் இருந்தால் கூட தேங்காய் பாலை வச்சிடலாம். அதிகமாக சேர்த்தா மாவு தண்ணி ஆகிடும். இந்த மாவை தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம திக்காக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இது மாதிரி திருப்பி கீழே உள்ளதெல்லாம் பெதறி விட்டு இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம கைகளால் பிடிச்சா இந்த மாதிரி வரணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இலகலாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. உரலில் வச்சு நம்ம பிதுக்கணும்னா வரணும். அந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. இது மாதிரி நம்ம கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி கொலக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நம்ம பிதுக்க போகிற உரல். சீப்பு முறுக்கு பிதுக்க போகிற உரல். இந்த உரலில் இது மாதிரி வச்சுட்டு
இது மாதிரி மாவு வந்து 3/4 உரல் அளவு வந்து இந்த மாவு வச்சுக்கலாம். பாருங்கள், இதுதான் அச்சு. நம்ம இதில் தான் வந்து செய்ய போகிறோம். இப்போ வந்து ஒரு சொலவில் இது மாதிரி வச்சுட்டு நம்ம இது மாதிரி வந்து பிதிக்க எடுத்துக்கலாம். இது மாதிரி பாருங்கள், நீட்டாக பிதிக்க எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் இது மாதிரி பிதிக்க எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாகவே வந்து நமக்கு பிதிக்க வந்துருச்சு. இது மாதிரி பிதிக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி வந்து நம்ம வந்து கத்தியால் இது மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நீட்டாக வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து இது மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இது மாதிரி நம்ம பிதிக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம 2 சொலவுலையுமே வந்து பிதிக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒன்றா வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்கக்கூடாது, இது மாதிரி ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டியை போட்டு வந்து கிளறி விடக்கூடாது. நல்லா சிவந்து வந்தோன்னு திருப்பி விடணும், இல்லாட்டி வந்து உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ இது மாதிரி லைட்டாக வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது சேர்த்தோம். இதுவுமே நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ சிவந்து வந்தோடனே எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து சீப்பு முறுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை வந்து பயம் இல்லாமல் ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி சீப்பு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.